ஓகே, நம்ம இது குக் ஆகிட்டு இருக்கான்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்கும். சிக்கன் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு பாருங்க. மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது. இதுதான் இது பேர் கிறிஸ்பி சிக்கன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. நான் 2 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்கு கிறிஸ்பி ஃப்ரை சிக்கன் மிக்ஸ் போட்டு இது செஞ்சுக்கலாம். பின்னாடி இது கொடுத்துருக்குற டைரெக்ஷன்ஸ் படி நம்ம செய்யலாம். நான் 2 பிளேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பவுடர்ஸ் எல்லாம் இந்த பிளேட்டில் கொட்டிக்கலாம். அப்புறமா இன்னொரு பிளேட்டில் இதுலேருந்து நான் ஒரு 2.5 ஸ்பூன் அதில் கொடுத்துருக்கிற டைரெக்ஷன்ஸ் படி செய்யலாம். 2.5 ஸ்பூன், ஒரு 1/4 கப்பால் வாட்டர் ஊற்றிக்கலாம். வெட் மிக்ஸ்சருக்கு இது. ஓகே, அவ்வளோதான். இது வேறு எதுவும் போடுறதில்ல. இது வெட் மிக்ஸ்சரு, இது ட்ரை மிக்ஸ்சரு. நம்ம வெட் பேட்டரு, இந்த ட்ரை பவுடரு ரெடியாக இருக்குது. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ட்ரெயினாக இருக்கணும். நம்ம வாங்கினது ஸ்மால் பேக்கெட்டு தான். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி செய்கிறதுனா பிக் பேக்கெட் வாங்கிக்கோங்க. இந்த கிறிஸ்பி பவுடர் பேக்கெட்டு ப்ரமோஷனுக்காகலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆசைக்கு தான் இது வாங்கி எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். எக்ஸஸ் பவுடரெல்லாம் இப்படி டஸ்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இதையும் ரெடி பண்ணிக்கலாம். போன்லெஸ் சிக்கன் கூட வாங்கி சிக்கன் பாப்கார்ன் மாதிரி நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். எமர்ஜென்சிக்கு நம்ம இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணலாம். வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, இல்லை ஒரு பார்ட்டி இருக்குதுன்னா வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் உள்ளே குக் ஆகும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இருக்கு. எடுத்துடலாம். கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் ரெடிமேட் மிக்ஸில் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம குயிக்காக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் ரெசிபி. ஓகே, நம்ம இது குக் ஆகிட்டு இருக்கான்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்குது. சிக்கன் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது. இதுதான் இது பேர் கிறிஸ்பி சிக்கன். மேலே அந்த கோட்டிங் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சிக்கனும் நல்லா வெந்துட்டு இருக்குது. சூடாக இருக்குது, கை வைக்க முடியல. கூட சாஸ் இல்லை மயோனைஸ் வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் இதுதான் சிம்பிளாக செஞ்சுட்டேன். வீட்டில் குழந்தைங்க தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all. Bye. Next video.